18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, இப்போது உன் வாழ்வில் மிகப்பெரிய அதிசயமும் அதிர்ஷ்டமும் உன்னிடம் வந்து சேரப்போகிறது. இத்தனை நாட்களாக யாரெல்லாம் உன்னை அவமரியாதை செய்தார்களோ, உதாசீனம் செய்தார்களோ, அவர்கள் கண்முன்பாகவே ஓங்கி உயர்ந்து செழித்த தலைப்பான வாழ்க்கையை செழிப்பாக நீ வாழத்தான் போகிறாய். தலைத்து செழித்து உயர்ந்து நீ மேலோங்கி நிற்கும் போது இனிமேலாவது எல்லாரிடமும் அன்பாய் பணிவாய் பாசமாய் நடந்து கொள். ஏனெனில் இதுவரையிலும் உன் வாழ்வில் நிறைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்ததால் இப்போதெல்லாம் எதற்கெடுத்தாலும் நீ கோபப்படுவதும் எரிச்சல் படுவதுமாக உன் குணத்தை மாற்றிக்கொண்டு விட்டாய். மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் குணத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் நீ உனக்கான குணத்தை நல்ல குணமாக வைத்துக்கொள். நீ என்னிடம் எதுவும் பெரிதாய் கேட்டதும் கிடையாது, எந்த விஷயத்திற்காகவும் பேராசை பட்டதும் கிடையாது. அலைகளில் கால்களை நனைக்கும் சுகம் போல கடலோரத்தில் அந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஆளாக சின்ன சின்ன சந்தோஷத்தை, வாழ்க்கையின் சின்ன சின்ன அனுபவத்தை தான் பெற துடித்தாய். ஒருபோதும் கப்பலில் கடல் நடுவில் பயணம் செய்யக்கூட நீ ஆசைப்படவில்லை. பேரின்பங்கள் எதுவும் எனக்கு வேண்டாம், நிம்மதியாய் சந்தோஷமாய் நானும் என் குடும்பமும் உன்னுடைய அருளில் உன்னுடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டும் என்று தானே விரும்பினாய். அப்படி சின்ன சின்ன சந்தோஷங்களோடு வாழ்க்கையை அனுபவிக்க தயாராக இருந்த உன்னை இனிமேலும் கஷ்டங்களை கொடுத்து கொடுமைப்படுத்த மாட்டேன் என் தங்கமே. இதோ இந்த நொடி முதலே உன் வாழ்வில் இருக்கும் சோதனைகள் எல்லாம் சாதனையாய் மாறப்போகிறது. உனக்கான மாபெரும் அதிர்ஷ்டம் நீயே எதிர்பாராத வகையில் உன் வீட்டு கதவை தட்டி உனக்கு வேண்டுமென்கிற விஷயங்களை எல்லாம் வாரி வாரி வழங்கப் போகிறது. இத்தனை நாளாய் எது நடக்க வேண்டும் என துடித்தாயோ, எந்த கொள்கையில் வெற்றி பெற வேண்டும் என விடாமுயற்சியோடு வேலை செய்தாயோ, அப்படி அந்த விஷயத்தில் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய். எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னை விடுவித்து உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு நான் தயாராகிவிட்டேன். உன் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாற வேண்டும் என ஆசைப்பட்டாய்தானே? இதோ உன் வாழ்க்கை மாற வேண்டுமானால் முதலில் உன் மனதில் மாற்றங்களை கொண்டு வா. என்ன நடந்தாலும் அதை நான் தைரியமாய் ஏற்றுக்கொள்வேன் என உன் மனதளவில் நீ மாறினால் போதும். நடக்கும் விஷயங்கள் எல்லாம் உனக்கு சாதகமாய் நடந்து முடியும். அப்பா கருப்பா, இனி நான் என்னதான் செய்வது? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டமும் சோதனைகளும் எனக்கு வருகிறது? நான் என்னதான் தவறு செய்துவிட்டேன் என்று தானே கலங்கினாய்? உன்னுடைய கர்ம பலன்களின் காரணமாக, முன்ஜென்ம பிறவி பலனின் காரணமாக இதுவரை நீ பட்ட கஷ்டமெல்லாம் முடிந்து இப்போது உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் ஒவ்வொன்றாய் நடக்கத் தொடங்கும். உன் வாழ்க்கையே இப்போது மாறப்போகிறது. இனிமேலாவது உன்னுடைய எண்ணங்கள் எப்போதும் மிக சரியானதாகவும் சிறப்பானதாகவும் யாருக்கும் துன்பம் தராததாகவும் இருக்கும்படி பார்த்துக்கொள். ஏனெனில் நீ அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் பல தவறுகளை செய்துவிட்டாய். இனிமேல் நீ எப்போதும் அடுத்தவர்களுக்கு நன்மைகளையும் ஆறுதல்களையும் மட்டும்தான் தர வேண்டும். உன் மன சுமைகளை எல்லாம் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. தேவையில்லாத சிந்தனைகளை உனக்குள் வளர்த்து கொள்ளாதே. உன் கவலைகளை எல்லாம் சரி செய்ய இந்த கருப்பசாமி நான் வந்துவிட்டேன் அல்லவா? கூடிய சீக்கிரம் எல்லாம் உனக்கு நல்லதாக நடக்கும். அதற்கு பிறகு நீ நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு உன் வாழ்க்கையை ஒருமுறை திரும்பி பார்த்தால் அப்போது யோசிப்பாய், ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கா நான் இவ்வளவு கவலைப்பட்டேன் என்று. ஆம் என் தங்கமே, இப்போது நீ பார்க்கும் விஷயங்களும் அனுபவிக்கும் விஷயங்களும் ஒன்றுமில்லாமல் போகப் போகிறது. உனக்காக எல்லாவற்றையும் சரி செய்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் நல்லபடியாய் உனக்கு நான் நடத்தி தரப்போகிறேன். உன் வாழ்வில் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமும் உனக்கு நடக்க வேண்டிய நல்லதும் இனி சரியாய் நடக்கும். நீ இத்தனை நாட்களாய் கஷ்டப்பட்டு காத்திருந்ததின் பலனாக உனக்கான அற்புதங்களை நான் செய்ய போகிறேன். உனக்கான அதிர்ஷ்டம் மிக பெரிய அளவில் உன் வீடு தேடி வந்து சேரப்போகிறது என் தங்கமே. இனி யார் என்ன சொன்னாலும் எதை பற்றியும் நீ கவலை கொள்ள வேண்டாம். என்ன துன்பம் வந்தாலும் என்னாகுமோ ஏதாகுமோ என பயம் கொள்ளவோ சலனப்படவோ வேண்டாம். இந்த கருப்பசாமியை நினைத்து கொண்டால் யாருடைய மனித ரூபத்திலாவது நான் வந்து உனக்கு உதவி செய்வேன். உனக்கு நிறைய தகுதி இருக்கிறது, திறமை இருக்கிறது. நீயும் எல்லாரிடமும் பணிவாய் பண்பாய் அடக்கமாய் நடந்து கொள்கிறாய். அப்படிப்பட்ட உன்னை எல்லாரும் புகழ் பாடும்படி உனக்கு பெருமை சேர்க்கப் போகிறேன். இதுநாள் வரை உனக்கு நல்லது செய்தவர்களுக்கு நன்றி உணர்வோடு இருந்துவிடு. இனிமேலும் எந்த கெடுதலும் யாரும் உனக்கு செய்யாத அளவிற்கு நானே உன்னை பாதுகாப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்கள் நடந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது முடிவு பெறப்போகிறது. இனிமேல் உனக்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். கூழாங்கல்லாய் உன்னை நினைத்த மனிதர்கள் எல்லாரும் இப்போது உன்னை வைரக்கல்லாய் பார்க்க போகிறார்கள். உன் கோபத்தை தூண்டி நீ மனம் கொந்தளித்து பேசும்படி செய்த மனிதர்களுக்கு முன்பாகவே உன்னை அமைதியாய் பொறுமையாய் பேச வைத்து ஜெயிக்க வைப்பேன். உன்னை சாதிக்க வைப்பேன் என் தங்கமே. நீ அப்படி நினைத்த மனிதர்களுக்கு அமைதியையும் பொறுமையையும் பரிசாய் கொடுத்துவிடு.
உன்னை கோபப்படுத்த நினைத்தவர்களும் உன்னை தோற்கடிக்க நினைத்தவர்களும் இப்போது தோற்று போகட்டும். யார் உனக்கு கெடுதல் செய்தாலும் அதை நிச்சயமாக நான் அவர்களுக்கே திரும்ப கொடுப்பேன். உன்னுடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் எல்லாமே சரியாகி இப்போது நீ தேடிய எல்லாமே தானாக உன்னை தேடி வரப்போகிறது. நீயும் முகமலர்ந்து இந்த கருப்பசாமிக்கு நன்றி சொல்லி வாழ்க்கையை வாழப் போகிறாய்.